மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய கராத்தே குசைனி இப்போ எந்த மாதிரியான வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காரு, அதே மாதிரி அவருக்கு மருத்துவர்கள் என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வெளிவந்திருக்குது. கராத்தே மாஸ்டர் ஹுசேனுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த கொஞ்ச நாட்களாகவே அவர் உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடுச்சு. சொல்லப்போனால் கேன்சரோட கடைசி ஸ்டேஜில் தான் அவர் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோட இருப்பார், அவரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவரே தெரிவிச்சிட்டாரு. ஆனால் இந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அனுபவிக்கக்கூடிய வலி வேதனைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதாவும், குறிப்பாக அவரோட காது, மூக்கு, வாய் இது மாதிரி பகுதியிலேருந்து ரத்த கசிவு ஏற்படுறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அது சம்பந்தமான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் கேப்ஷனும் கொடுத்துருக்காரு. பிளட் கேன்சரால் காது, மூக்கு, வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப வலி வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இரவு நேரங்களில் அவர் சுத்தமாக தூக்கமே இல்லையா. இரவு நேரத்தில் குறிப்பாக குளிர் ஜுரம் வந்துடுது. அப்போ நர்ஸு, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீட்டர் போட்டு 2-3 பெட்ஷீட் போட்டால் தூங்க வைக்கிறாங்க. இதில் இதை விட என்ன பெரிய குடும்பம்னா, உடம்பு முழுக்க வலி ஏற்பட்டுருக்குதான். எரிச்சல், அரிப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான பக்க விளைவுகளும் ஏற்படுது. நிம்மதியாக தூங்க விட முடியல. சாப்பாடு அப்படிங்கிறத யாராவது ஒரு நாள் ஊட்டி விட்டால் மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியுது. கூடவே டாக்டர்ஸ் வந்து தினமும் அவர் அப்சர்வ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 யூனிட் ரத்தத்தை உடம்புல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் உடல்நிலை பற்றியும் அவர் இப்போ என்னமா ஸ்டைலில் இருக்காருங்கிற மாதிரி பல விஷயங்களை ஃபேஸ்புக் மாதிரி தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தானமாக கொடுக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இதயத்தை மட்டும் எடுத்து அவரோட கராத்தே ஸ்டூடெண்ட்ஸில் அந்த இன்ஸ்டியூட்டில் வைக்கணும்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கையை எடுத்திருக்காரு. கராத்தே ஹுசேனோட இந்த மரணப்படுக்கக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக தூங்க முடியாமல் 24 மணி நேரமும் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துட்டு இருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸும் விசிட்டர்ஸும் நேரில் வராங்களாம். அதனாலேயே இவருக்கு பாதி நேரங்கள் ஓய்வு தேவைப்படுறதால அடுத்த ஒரு வாரத்துக்கு விசிட்டர்ஸ் யாரும் வர வேணாங்கிற கோரிக்கையை வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவர்களோட இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் வரப்போகிற வாடிவாசல் படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் பிஸியாக இருக்கிற காரணத்தால் இந்த படத்துக்கான ஷூட்டிங்னு ஆரம்பிக்காமல் இருக்காங்க. ஆனால் இப்போ பிஸிலாம் முடிஞ்சு 2 பேரும் வாடிவாசலுக்கு நேரத்தை ஒதுக்கி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். படத்துக்கு இசையமைக்கூடிய ஜிவி பிரகாஷ் மங்களகரமாக படத்தை பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், வாடிவாசல் படத்தோட முதல் பாடல் இன்னைக்கு இசையமைக்கப்பட போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது மூலயமா வாடிவாசல் படம் தொடங்கிடுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவரோட எக்ஸல் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வாடிவாசல் பற்றி தயாரிப்பாளர் தானுவும் பெரிய பேட்டியில் பேசியிருக்காரு. அதில் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். நான் வெற்றிமாறன், சூர்யா இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிட்டேன். மதுரையில் ஷூட்டிங் நடத்துறதுக்கும் தங்குறதுக்கும் சரியான இடத்த படக்குழு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அசுரன் மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு வெற்றிமாறன் கையில் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.